அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் எனக்கு சும்மா சொன்னேன், இது முடிஞ்சா என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதிங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட், இந்த எக்ஸ் அது இது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயானா பற்றி சொல்லணும்னா வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருந்தாப்புல, சின்ன படம் சின்ன படம்லாம் கிடையாது, நான் எந்த சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனா அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அந்த அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளவு பேருக்கு சூப்பரா அது பண்ண முடியும்னு தெரியல. ஆனா அவர் வந்து நான் குட் நைட்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்க எங்க வீட்டுல எல்லாம் வந்து நாங்க போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்க ஃபேமிலியா போய், ஏன்னா நாங்க எங்க ஊர் சைடு இருந்து நாங்க அப்படி போய் ஃபேமிலியா பாக்குறதெல்லாம் அப்படி போய் பாத்திர மாட்டோம். ஒண்ணு அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாம எந்த பக்கம் போனாலும் நான் என் வீட்டுல அப்படியே காமிச்சிட்டே, அங்கே ஒரு போஸ்டர் பாரு, நான் நிக்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் டைரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு, நான் சும்மா நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். முழுக்க முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும், டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு 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 விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த டைரக்டா சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது, கடல்ல போய் நீச்சல் அடிச்சே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல இல்ல நீங்க சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனாலதான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்கா சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அது அந்த ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேற, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால நீங்க தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கத்துக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்க முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தாரு. அப்படிலாம் கிடையாது, நீங்க எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட்லாம் இருக்கு, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்த ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும், நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுறேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக படம் வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போய் நான் யுவராஜை கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், உங்கள் படம் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணுன்னு. பேசிக்காக எங்களுக்கு வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் எப்படியா ஃபிலிம் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த படம் மூலிமா தான் முதல்ல இந்த கம்பெனி வந்திருக்கு. யுவராஜுக்கும் சரவணன் சாருக்கும் அப்புறம் நியோ கேஸ்டலுக்கு எல்லாருக்கும் நன்றி. பாரியோடைய நான் பேசிகிட்டு இருந்தேன், வெரி கிரேட் ஃபியூச்சர் இருக்குது உங்கள் ரம்யாவுக்கும். ஷி ஹஸ் எவ்ரிபடி ஆக்டர் இன் திஸ் மூவி ஆஃப் கிரேட் ஃபியூச்சர். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் வீக்லேயே ரிகவரி ஆயிடுச்சு. அதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து டோட்டலி புதுசு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபேமிலியிலலாம் உங்களுக்கு தெரியும், படம் எடுக்கிறேன்னு சொன்னாலே வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு மிஸ்ஸஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு காஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுத்தேன். ஸோ எனக்கு செகண்ட் வீக்லேயே, ஃபஸ்ட் வீக்கு அப்புறம் செகண்ட் வீக்லேருந்தே எங்களுக்கு டோட்டல் மணி ரெக்கவரியும் ஆயிடுச்சு.
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பெரிய படம் ஜனநாயகன் வந்ததுக்கப்புறம் இந்த வீக்லேருந்து எனக்கு வந்து பிவிஆர் எல்லா இடத்துலையுமே வந்து பேக் டு ட்ரெண்டிங் வந்துருச்சு படம். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். இந்த மாதிரி ஒரு முதல் படம் எடுத்து அந்த படத்தை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்மளுக்கு லாபமாக இருக்கிறதுல வந்து நான் யுவராஜுக்கும் சரவணன் சாருக்கும் அவங்களுக்கும் கேஸ்லுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணுவேன். யுவராஜோட சேர்ந்து அடுத்த படமும் நம்ம தான் சென்னை பண்ண போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ப்ரொடியூசருக்கும் ஆர்ட் டைரக்டருக்கு எப்பவுமே பெருசாக ஒரு நட்பு இருக்காது. படம் முடிகிறதுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா பணம் புரள்ற இடம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் நிறைய பணம் வந்துட்டு இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள எந்த ப்ரொடக்ஷனுமே பெருசாக வந்து நட்பு ரீதியாக முடியாது. மேக்ஸிமம் சண்டை தான் வரும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு அது வந்தது இல்லை. அவர் ஏன்னா எங்களுக்குள்ள இருக்க நட்பு வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு நண்பனாக கிடைச்சதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இதுக்கு மெயினாக வந்து நன்றி சொல்லணும்னா டிஓபி புஷ்பராஜ் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் $1 மில்லியன் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம். அந்த படத்துல இருந்து தான் நான் இந்த டீம்லேயே உள்ளே வந்தேன் நான். பட்டு இப்போ வந்து $1 மில்லியன் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். இந்த வெற்றி கண்டினியூவாக தொடரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஷெல்லி சொன்ன மாதிரி எனக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் மீட்டு. படம் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எங்களோட ப்ரமோஷன் டீம் மெயினாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெங்கட் அண்ட் $1 மில்லியன் இந்த படத்தை நல்லா கொண்டு போய் சேர்த்ததுக்காக. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் அண்ட் மெயினாக படத்தோட டைரக்டர், ஆக்டர் பாரி. இது ரொம்ப கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதை. அண்ட் இது கரெக்டான எந்த வித கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்லபடியாக கொண்டு சேர்த்தது தான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு காரணம். அண்ட் ஃபிலிம் இப்போது நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னமும் இந்த ரன் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. முதலே சொன்ன மாதிரி தான், நன்றின்றது என்றைக்குமே இருக்கும். அது நாங்கள் அந்த லான்ச் மேடையிலையுமே சொன்னோம், ட்ரெய்லர் லான்ச்லையுமே. இப்பயுமே நான் அதே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் இதில் நடித்தவங்க நிறைய பேரை நான் வந்து இப்போ பார்த்ததில்ல. இன்னும் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் நிறையா ஸ்கோர் பண்ணும்போது அவங்கள என்னோட ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், அப்புறம் தியேட்டரில் பார்த்தேன். அவங்க எல்லா ஃபேஸஸும் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்களுக்கு கொடுத்த எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தா, ஷெல்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக பாரி, $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், இவங்க எல்லாரும் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் கூட பணியாற்றின லிரிசிஸ்ட் முத்தமிழ் மோகன்ராஜன் ஐயா, அப்புறமா பாக்கியம் சங்கர் ஐயா, இவங்க எல்லாருக்கும் நன்றி. பாரி முக்கியமாக இன்னொரு லிரிசிஸ்ட் ஆகும் இந்த படத்தில், அவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஒர்க் பண்ணது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கதையாக வந்து ஒரு ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு பாரிக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள். அதே சமயத்தில் பாரியோட படம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜமாவும் சரி இதுவும் சரி அவங்களோட ஃபீமேல் கேரக்டர்ஸோட பயங்கர டெப்த்து பயங்கரமாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருக்கும். ஸோ ஜமாலையும் அப்படி தான் இருக்கும் அந்த ஹீரோயினுக்கு. இதுலேயுமே மேஜிக் ரம்யாக்கான ரோலும் செம்மையாக எழுதப்பட்டிருந்துச்சு. அவங்க பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. அண்டு முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட ஒர்க்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒரு ரிவ்யூலையும் வந்து படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் வைப் ஸ்டுடியோஸ், 20dB ஸ்டுடியோஸ், எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். யுவராஜ் அவரை வந்து நான் சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கப்புறம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாரி திரைத்துறையில் தனக்கேற்ற ஒரு இடத்தை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மற்றும் நடிப்பில் இரண்டுலேயுமே வந்து தன் காலை பதிச்சிருக்காரு. அவரையும் நான் சந்திக்கணும் ரொம்ப நாள் நினச்சேன். அது வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் பரத் மூலமாக இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதற்கு பரத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பில் பங்கு பெறும் சத்யா கரிகாலன் அவர்களுக்கும் நன்றி. மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன்.